நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. என்னோடும் எங்களோடும் நீ பேசும், அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனம். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையும் தென்திசையும் சுதந்தரித்துக்கொள் என்றான். கடந்த வாரத்திலே நாம் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்ற தலைப்பிலே விடுதலை பெற்றவங்களாக நம்ம வாழணும், அந்த விடுதலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும், அப்பொழுது நம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். அந்த நப்தலிக்கு அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருப்பான்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கட்டளை கொடுக்குறார் ஆண்டவர். நீ மேற்றிசையும் தென் திசையும் சுதந்தரித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். உனக்குன்னு இந்த பூமியில் ஒரு பங்கு, அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேரும் இனிமேல் ஒரு அடிமைத்தன தேசத்திலிருந்து ஒரு சுதந்திரமான தேசத்துக்கு போக போகிறாங்க. அதுக்கு தான் அந்த விடுதலையை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். அப்போ அதில் நப்தலிக்குன்னு ஒரு பங்கு இருக்குது, அதுதான் மேல் திசை தென் திசை. இந்த மேல் திசையிலும் தென் திசையிலும் இருக்கிற பட்டணங்களை நீ சுதந்தரித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அது அவர் தான் போய் எழும்பி என்ன செய்யணும், சுதந்தரித்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார், நம்ம அவர் ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனால் சில காரியங்களை நம்ம அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நப்தலி கோத்திர மக்கள் மோசேயின் காலத்துக்கு பின்பு யோசுவாவின் காலத்தில் தான் ஜனங்கள் சுதந்தரிக்கிறாங்க. யுத்த சன்னத்தராய் போய் தேவனை விசுவாசித்து தேவ பலத்தோடு போய் யுத்த புருஷர்களாய் அவர்கள் போய் அந்த மேல் திசை தென் திசை பட்டணங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்திலே அவங்க சுதந்தரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தை தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், சுதந்தரித்துக்கொள். உனக்கென்று நான் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் சுதந்தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை ஆண்டவர் நம்மகிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அப்போ சுதந்தரித்து கொள்ளனா எதெல்லாம் சுதந்தரிக்கணும் அப்படின்னா, முதலாவது விடுதலை பெற்ற, ரட்சிப்பை பெற்ற, பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து விடுதலை பெற்ற அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் முதல்ல கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு மகன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குறாரு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு சுதந்தரிக்க வேண்டிய முதல் ஆசீர்வாதம் நித்திய ஜீவன், அதாவது என்றென்றைக்கும் தேவனோடு கூட நீடித்து நிரந்தரமாய் வாழ்கிற அந்த நித்திய வாழ்க்கை, அதுதான் நித்திய ஜீவன். நம்முடைய மரணத்துக்கும் பின்பு இயேசுவோடு வாழுகிற, பரலோகத்திலே அவரோடு வாழுகிற அந்த நித்திய வாழ்க்கை, இதைத்தான் நாம் சுதந்தரித்து கொள்ள இந்த பூமியிலேயே நம்ம பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் நம்ம பிரயாசப்பட்டால் தான் நம்ம அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள முடியும். அப்போ அந்த மகனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கற்பனைகளை கைக்கொள். அதெல்லாம் நான் கைக்கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னப்போ, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டுன்னு சொல்லி அந்த மகனுக்கு சொல்கிறார். அதே நேரம் 1 யோவான் 2:25 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா வாக்கு தத்தங்களிலும் பிரதானமான வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். நம்ம அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன செய்யணும்? யோவான் 3:16
11 சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசு அல்லாமல் வேறு இல்லை. நான் பிதாவை விசுவாசிக்கிறேன், நான் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன், இயேசு அவரில் ஒருத்தர் தான் இல்லை, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கவே முடியாது. இப்படி நிறைய உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவர்தான் ஒளி, அவரை நீ விசுவாசிக்கணும், அவரை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஒளியினிடத்தில் அவர் ஒளியிலே நடக்கிறது போல நீங்களும் நான் அந்த ஒளியில் நடக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ அவரை விசுவாசிக்கிற நம்ம கடைசி வரைக்கும் அந்த ஒளியிலே நடந்து விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டு சொல்ற, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி நம்ம நிலைத்து நின்றால் நம் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிவடையும் போது பரலோகத்தில் அவரோடு கூட நித்தியமாய் வாழுவோம். அதுதான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம இந்த பூலோகத்திலேயே நம்ம பிரயாசப்படணும். அடுத்து இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கீர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அதை அறிந்து அந்த இடத்துல ஒரு காரியத்தையும் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிங்க, யாரையும் நீங்கள் சபிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள். எந்த ஆசீர்வாதம்? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் என் பிரியம். நப்தலி ஆசீர்வாதத்தால் நிறைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தான் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? அழைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ எல்லா சாபங்களும், நம்ம சாபங்கள் நிறைந்த நம்முடைய பாவங்களே, நம்முடைய குடும்பத்தின் பாவங்கள், மூதாதைய பாவங்கள், தலைமுறையாக எவ்வளவோ சாபங்கள் நம்முடைய வருமானங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த எல்லா சாபங்களும் நீங்கி நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் எல்லா சிறையிருப்புகளிலிருந்தும் நீங்கி நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள், ஆவியின் வல்லமை, எத்தனையோ உன்னதமான பூமிக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இன்னும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நமக்கு வச்சிருக்கிறார். இதெல்லாம் சுதந்திரிக்க தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தரையும் தேவன் ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்து அவங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். இதெல்லாம் நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 3வது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 37:9 சொல்கிறாரு, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் சொல்ற, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ முதலாவது சொன்னார் ஆண்டவர், நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரிக்கணும். 2வது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற, நம்மளுக்கென்று, அவரோ உங்கள் குடும்பத்துக்கென்று, உங்கள் வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட. 3வது ஆண்டவர் சொல்றாரு, பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லும் போது, இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம செயல்படும் போது அவருடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலே இந்த கடைசி காலத்தில் நம்ம தேசத்தில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தருவேன்னு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த எழுப்புதலை நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பூமியில் அவருடைய ராஜ்யம், எழுப்புதல் என்றால் என்ன? அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குள்ளே வருகிறது. அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குள்ளே வரும்போது திரள் கூட்ட மக்கள் இயேசுவண்டை வருகிறாங்க. அதற்கு உங்களையும் ஒரு கருவியாக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்போ நம்ம அந்த பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு எப்படி ஆண்டவர் உங்கள் முன்னால் வருவேன் அப்படின்னு சொல்லி பக்தன் பாடுறார். அப்போ ஆண்டவருக்கென்று ஆத்துமாக்களை நம்ம சுதந்திரித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். அப்போ அப்படிப்பட்ட பூமியில், இந்த பூமியில் தேவன் அப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்தின் பங்குகளெல்லாம் நமக்கு வச்சிருக்கிறார். எழுப்புதலாகிய தேவனுடைய ராஜ்யம், அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ இதெல்லாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய காரியங்கள். நீ சுதந்திரித்துக்கொள்னு சொல்லிட்டு ஆண்டவர் இத்தனை நீங்களும் நானும் கட்டாயம் சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை சுதந்திரிக்கிறதுக்கு பொதுவாக நமக்குள்ளே காணப்பட வேண்டிய காரியங்கள் என்ன, அதை நம்ம பார்ப்போம். சுதந்திரிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம 1 யோவான் 3:16 பார்த்தோம். என்ன சொன்னார்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்போ விசுவாசம், தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம், அதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும்னு சொன்னார் ஆண்டவர். அதே போல தான் நீங்கள் ஆண்டுடைய எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னாலும் நம்ம வாழ்க்கையில விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவருக்கு ஏசப்பாட்ட வரும்போது அவர் விசுவாசத்தை துவக்கிறார் நமக்குள்ள, அதை முடிக்கிறவரும் ஆண்டவர் தான். அந்த நம்முடைய ஓட்டமே ஒரு விசுவாச ஓட்டம்தான். நம்ம சந்திக்கிற போராட்டங்கள் எல்லாம் ஒரு விசுவாச போராட்டம் தான். அந்த போராட்டங்கள் எல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் மேலே விசுவாசம் வைத்து 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 நம்ம ஓட ஓட ஓடத்தான் நாம் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதற்கு நல்ல ஒரு உதாரணம்னா ஆபிரகாம் தான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பாருங்க, அவரை வெளியே அழைத்து வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, அதை எண்ணு, இவ்வனமாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். அவர் குழந்தையே இல்லாமல் இருக்கும்போது. அப்போ கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ அதை 25 வருஷம் கழித்து தான் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டாலும் அவர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆபிரகாம் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற ஆண்டவர், மரித்தோரையும் உயிர்ப்பித்து எழுப்புகிற ஆண்டவர் என்று ஆண்டவரை விசுவாசித்தார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சந்தேகமே படாமல் விசுவாசித்தாராம் வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவன் குழந்தையே இல்லை, அந்த நேரம் சொல்றாரு உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்குன்னு சொன்னார். அதை அப்படியே அவர் விசுவாசித்து தான் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார். உங்களுக்குன்னு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? நீங்கள் அதை விசுவாசிக்க எவ்வளோ கால தாமதம் ஆனாலும் நம்ம விசுவாசத்தில் மாத்திரம் உறுதியாக இருந்தோம்னா கட்டாயம் நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். அடுத்து பாருங்க, எப்படி நம்ம சுதந்திரிக்கணும்னா, சங்கீதம் 37:34 வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், காத்திருந்து வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும். அப்போதான் நமக்குள்ள ஒரு புதிய பலன் உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பாதைகளை நம்ம கடந்து போக வேண்டியது வரும். எத்தனையோ சூழ்நிலைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாம் கடந்து போக வேண்டியது வரும். இதெல்லாம் நம்ம தாண்டி சொல்லணும்னா நமக்கு ஒரு புதிய பலன் வேணும், புதிய பலன். அப்போ ஆண்டவர் சொல்றார், தேவனோடு ஒரு நல்ல உறவு நமக்கு இருக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் தினந்தோறும் நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். குறைந்தது 1 மணி நேரமாவது அவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கணும். நேரத்தை செலவிடணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தர் என் கூட பேசணும், நான் அவர் கூட பேசணும், அவர் என் கூட பேசணும். இப்படி தேவனோடு காத்திருந்து அவரோடு பழகுகிற, உறவாடுகிற அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை எடுத்து எழும்புவார்கள். அப்போ நீங்கள் நானும் 3 ஆசீர்வாதம் சொன்னார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற எழுப்புதலாகிய தேவனுடைய ஆசீர்வாதம், உங்களுக்குன்னு வைத்திருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம், நித்திய ஜீவன், எதுவானாலும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும்னா தேவனோடு உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும். அவர் பாதத்தில் காத்திருக்கிற அனுபவம் இருக்கணும். 1 மணி நேரன்றது ஆண்டவர் குறைஞ்சது தான் சொல்லியிருக்கிறார். அதற்கு கூட நீங்கள் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் காத்திருக்கலாம். அப்படி காத்திருந்து வேத வசனத்தை இரவும் பகலும் தியானித்து ஜெபித்து நம்ம ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் வைக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ கர்த்தருக்கு காத்திரு, அடுத்து அவருடைய வழியை கைக்கொள்.
அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். நீ இந்த வழியில் நட, நீ இப்படி நட, நீ இப்படி பேசு, இப்படி செயல்படு, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதுதான் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறார். ஆலோசனை சொல்லுவார். நம்ம வலதுபுறம் இடதுபுறம் அப்பப்போ சாஞ்சி சாஞ்சி நடப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்ல வழி இதுதான், நட அப்படின்னு சொல்வார். நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டே ஓடுவோம். ஆண்டவர் சொல்வார், என் நினைவு உன் நினைவு அல்ல, உன் வழி என் வழி அல்ல, நீ இப்போ நடக்கிறியே நினைக்கிறியா, இது என் நினைவு கிடையாது, நீ என் நினைவுக்கு நேராக திரும்பு. கர்த்தர் நம்மை சீர்படுத்தி கொண்டே இருப்பார். அவருடைய வழியை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தான் நம்ம கூட இருக்கிறார். அவர் தான் கர்த்தருடைய வழியை நமக்கு போதிப்பார். அவர் தான் நமக்கு போதிப்பார். நீ இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும், பிள்ளைங்களை இப்படி வளர்க்கணும், நம்ம குடும்பத்தை இப்படி கட்டணும், நம்முடைய பிஸ்னஸை இப்படி செய்யணும், எல்லாவற்றிலும் நமக்கு ஞானம் கொடுத்து ஆலோசனை கொடுத்து நம்ம வழி நடத்துகிறவர் நம் தேவன். அப்போ ஆண்டு சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது, வேதத்தை தியானிச்சா மட்டும் போதாது, தேவனுடைய வழியை கை கொள்ள வேண்டும். அவர் வழி, நம்ம வழி இல்லை. அவர் காட்டுறவன் நம்ம நீதியின்படி கிடையாது. நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, இல்லை, ஆண்டவர் தப்புன்னா அது தப்பு தான், அதில் மாற்றமே கிடையாது. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னா தேவன் காட்டுகிற வழியில் தான் நடக்கணும். அவருடைய வழியை கைக்கொள் அப்படின்றார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் கர்த்தருக்கு காத்திருன்னு சொல்லும் போது தேவன் உங்களுக்குன்னு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். நம்ம அவசரப்படக்கூடாது, மாம்சத்தில் செயல்படக்கூடாது. ஆபிரகாம் கூட அந்த காத்திருக்கிறதுல கொஞ்சம் தவறு பண்ணார். தன் மனைவியின் சொல்லை கேட்டு ஆகார் என்ற அடிமை பெண்ணை அவர் தன் மனைவியாய் சேர்த்து கொண்டார். அது நிமித்தம் அவர் அடைஞ்ச வேதனை ரொம்ப அதிகம். ஆனால் அதை என்றைக்கு விட்டு விலகினாரோ அன்றைக்குத்தான் அவர் தேவனால் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு பண்ணதை அவரால் சுதந்திரிக்க முடிந்தது. அப்போ ஆண்டவர் அவருடைய வழியை கை கொள்ளுங்க, அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களோடு பேசுகிற சத்தத்துக்கு நீங்கள் ரொம்ப செவி கொடுக்கறதுல கவனமாக இல்லைன்னா உங்களுக்குன்னு வச்சுருக்கிற பங்கை நீங்கள் இழந்து போயிடுவீங்க, உங்களுக்குன்னு வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துருவீங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வழியை நான் கைக்கொள்ள எனக்கு பலன் தாரும். சில நேரம் அந்த வழிகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டோடைய பலத்தோடு அதை செய்யும் போது முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியை கைக்கொள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ ஆபிரகாம் காத்திருந்தா, முதல்ல அந்த தவறை செஞ்சார். ஆனால் அடுத்து பாருங்கள், ஆண்டவருடைய வேலைக்காக அவர் காத்திருந்தார். 25 வருஷம் காத்திருந்தார். அதுக்கடுத்து ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கை பெற்ற பின்பு ஆண்டவர் சொன்னபடியாகவே அந்த சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகிற்று, இன்றைக்கு வரைக்கும் பெருகி கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க, அப்பொழுது நீங்கள் அதனால அவருடைய வழியை நீங்கள் கை கொள்ளுங்கன்னு சொல்கிறார். மூன்றாவது சங்கீதம் 37:11 ஆண்டு சொல்கிறாரு. 11ஆம் வசனத்தில் பாருங்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆண்டவர் இன்னொன்று, கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா நமக்கு சாந்த குணம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம நிறைய பேருக்கு அந்த குணம் இருப்பதில்லை. பொறுமை, அதாவது சாந்த குணம்னு சொல்லும்போது ஒரு நீடிய பொறுமைன்னு கூட சொல்லலாம். எல்லா பாடுகளையும் பொறுமையோடு சகிக்கிற ஒரு சுபாவம், எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு சகிக்கிற ஒரு சுபாவம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இயேசுவின் அன்பு நமக்குள்ளே இல்லாட்டா நம்மளால் அப்படி சாந்த குணமாக வாழவே முடியாது. ஆவியின் கனிகளில் ஒன்று சாந்தம். அப்போ ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் நம்மை நடத்த, நம்மை நிரப்ப, அவருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட தான் இந்த சாந்த குணத்தை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏசப்பா சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏசப்பா எவ்வளோ நெருக்கப்பட்டார், எவ்வளோ ஒடுக்கப்பட்டார் பாருங்க, ஆனால் வாயவே திறக்காமல் இருக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் பேச வேண்டிய இடத்துல பேசுகிறார், பேச வேண்டாத இடத்துல அவர் பேசவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாந்த குணம் அவருக்கு இருந்தது. சாந்தம் அமைதல் ஆவி பெண்களாகி நமக்கு அலங்காரமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? இந்த சாந்த குணம் இருந்தால் நம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளலாம். எழுப்புதலாகிய பூமியின் பூமியை நாம் சுதந்திரித்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் என்னென்ன பங்கு வச்சிருக்கிறாரோ எல்லாத்தையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். நம்முடைய கோபம், நம்முடைய எரிச்சல்,
இந்த சாந்தத்துக்கு எதிரானது என்னதெல்லாம் சொல்லுங்கள்? கோபம், எரிச்சல், பெருமை, பொறாமை, இது எல்லாமே இந்த சாந்த குணத்துக்கு எதிரானது தான். அப்போ ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருதயத்தில் நிறைந்திருக்கும் என்றால், ஒருவேளை நம்மளே அறியாமலேயே அது குடிகொண்டிருக்கும் என்றால், நிறைய ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரிக்கவே முடியாது. மற்றவங்கள பார்த்து பார்த்து நம்ம ஏங்கி தவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சாந்த குணத்தினால் நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், பூமியில் உள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்கள், கர்த்தர் அவங்களுக்குன்னு வைத்திருக்கிற பங்குகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்கிறார். அதனால் நம்ம சாந்த குணத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்ம ஆண்டவர்கிட்ட தான் அதை பார்க்க முடியும். அவர் தான் சாந்த குணம் உள்ளவர். அவர்கிட்ட தான் வந்து கற்றுக்கொள்ள சொல்லி இருக்கிறார். எத்தனை பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் என் பொறுமையை நான் இழக்கக்கூடாது ஆண்டவரே. நான் எப்பயும் சண்டை போடுறவளா, சச்சரவு பண்ணுறவளா, வாக்குவாதம் பண்ணுறவங்களா, நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு கோபமே எரிச்சல் நிறைந்தவங்களா நாங்கள் இருக்கக்கூடாது. ஏசப்பா, உங்களுடைய அன்பு எங்களை நிரப்பட்டோம். இன்னும் கொஞ்சம் 13 எடுத்து வாசித்து பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அந்த நீடிய சாந்தத்தை கர்த்தருடைய அன்பு நமக்கு தர முடியும். அதனால் ஆண்டவரே, உம்முடைய சாந்த குணத்தை எங்களுக்கு தாரோன்னு சொல்லி நமக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களையும் பாடுகளையும் நாம் சகிப்புத்தன்மையோடு கடந்து விட்டு கொடுத்து சகித்து நம்ம கடந்து போவோம் என்றால், கட்டாயம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற இந்த பூமியில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும். எழுப்புதலாகி அவருடைய ராஜ்யத்திலும் தேவன் நம்மை பங்கு பெற வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு சுதந்திரித்துக்கொள் அப்படின்ற ஒரு கட்டளையை நப்தலிக்கு கொடுத்தார். அந்த நப்தலி கோத்திரத்தார் அன்றைக்கு அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க. நமக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பூமியில் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற எல்லா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளுங்க. இந்த எழுப்புதலாகிய தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குள்ளே வருது, அதையும் சுதந்திரித்து கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு என்ன செய்யணும்? அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும், அவரை விசுவாசிக்கணும். அது மாத்திரம் இல்லை, சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் அந்த குணத்தை தரித்து, அது இயேசுவின் சுவாபம், அதை தரித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படி நாம் எல்லாரும் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய அன்பின் பரிசுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை சுதந்திரித்துக்கொள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த வசனத்தை கேட்கிற நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை, எங்களுக்கென்று நீ வாக்கு பண்ணியிருக்க அந்த நித்திய ஜீவனை உம்மை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து ஒளியாகி உம்மிடத்தில் வந்து உம்மிடத்தில் ஒளியிலே நடந்து கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து அந்த நித்திய ஜீவனை நாங்கள் எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டே சாப்பா. அதுக்குரிய விசுவாசம், அதுக்குரிய சாந்த குணம், அதுக்குரிய ஆண்டவரை கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து உம்முடைய வழியை கை கொள்கிற இருதயத்தை எல்லாருக்கும் நீ கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பூமியை தேவனுடைய ராஜ்யமாகிய எழுப்புதலை இந்த பூமிக்குள்ளே எங்கள் தேசத்துக்குள்ளே நீங்கள் அனுப்புறீங்கப்பா. அதையும் நாங்கள் சுதந்திரித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். உடைய வார்த்தைகளின்படியே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.